இது மகிமை நேரம். அன்பின் இரட்சகராய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீட்டெடுக்கப்பட்டவர்கள் என்ற தலைப்புல நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். சரியா? ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நம்ம எல்லாருமே மீட்டெடுக்கப்பட்டவர்கள் தான். ஒரு கடலோரத்துல ஒரு ஃபேமிலி ஒருத்தங்க குடியிருந்தாங்களாம். அப்போ அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட, அப்பா எனக்கு விளையாடுறதுக்கு ஒரு போட்டு ஒன்று எனக்கு செஞ்சு தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோடு கேட்டானாம். அப்போ அவங்க அப்பா தன்னுடைய கையினால ஏன் ஒரு போட்டு செஞ்சு அதை நல்லா அழகா பெயிண்ட் அடிச்சு அதுல அந்த பையனோட நேமையும் அதுல எழுதி அந்த பையன்கிட்ட கொண்டு கொடுத்தாராம். இந்த பையனுக்கு ரொம்ப ஹாப்பின்னு எப்ப பார்த்தாலும் அந்த 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 குட்டி போட்டை கையில வச்சுக்கிட்டே தான் விளையாண்டுட்டு இருப்பானா. எப்ப தூங்கும் போது கூட அவன் தலைக்க மாட்டுல தான் அந்த குட்டி போட்டை வச்சுக்கிட்டே தான் தூங்குவானா. அவ்வளோ பிடிக்குமா அந்த போட்டை. சரியா? அப்போ அவங்க கடலோரத்துல இருந்ததுனால ஒரு நாள் திடீரென்று சுனாமி அந்த பகுதியில் இருந்த பொருட்களை எல்லாம் வாரி கொண்டு சென்றதுன்னு நிறைய பேரு மரித்தும் கூட போய்விட்டார்கள். ஆனா கிருபையாக அந்த பையனும் அவங்க அப்பாவும் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள். இப்போ ஆனா அந்த பையன்கிட்ட இருந்த அந்த போட்டு மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த பையனுக்கு ஒரே கவலை. ஐயோ, நம்ம எவ்வளவு ஆசைப்பட்டு கேட்டோம், அப்பா நம்மளுக்கு எவ்வளவு அழகா செஞ்சு தந்தாங்க, ஆனா அந்த போட்டு இப்போ நம்ம கையில இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா அந்த கடலோரத்துல அப்படி நடந்து போயிட்டு இருந்தானா. நீங்க பார்த்தா தெரியும், பீச் சைட்லாம் நிறைய கடை வச்சிருப்பாங்க. என்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு டாய்ஸ்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. அப்போ தூரத்துல பார்க்கும்போது ஏதோ ஒரு போட்டு இவன் வச்சு விளையாண்டுட்டு இருந்த அந்த போட்டு மாதிரியே தெரிஞ்சிச்சான். பக்கத்துல போய் பார்த்தா அது அவனோட போட்டு தானா, அதே கலர்ல இருந்துச்சான். அந்த போட்டு பார்க்கும்போது அவங்க அப்பா எழுதி தந்த அவனோட பேரு கூட அதுல இருந்துச்சான். இதை பார்த்த உடனே அந்த கடைக்காரர்கிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டான். அண்ணா, இது என்னோட போட்டு, என்கிட்ட கொடுத்துருங்க, என் அப்பா எனக்காக செஞ்சு தந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தானா. பாருங்க, என் பேரு கூட அதுல எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த கடைக்காரர் சொன்னாராம், தம்பி அதெல்லாம் எனக்கு தெரியாது, முன்னகுட்டி நடந்ததெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ இது என்னோட கஸ்டடியில இருக்குது, உனக்கு வேணும் அப்படின்னா இதுல என்ன எம்ஆர்பி போட்டிருக்கோ அந்த ரேட்டை நீ என்கிட்ட தந்துட்டு நீ இந்த போட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கட் அண்ட் ரைட்டா பேசி விட்டுட்டாரு. சரியா? இந்த தம்பிக்கு ஒரே வருத்தம். ஆனாலும் வீட்டுக்கு போய் அப்பாவை கையோட நச்சரிச்சு கூட்டுட்டே வந்துட்டானே. பாருங்கப்பா, இது நீங்க எனக்கு உங்க கையால செஞ்சு தந்த போட்டு, என் பேரு கூட அதுல இருக்குது பாருங்க, ஆனா அந்த அங்கிள் எனக்கு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே கேட்டானே. அப்போ அவங்க அப்பா இது எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டுட்டு அந்த ரூபாயை அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்து அந்த 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 போட்டை வாங்கி தான் பையன் கையில் கொடுத்து, ஆக்சுவலாக இது உன்னோடது தான், மீண்டுமாக நான் இதை மீட்டு உன் கையில் தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அந்த தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம். சரியா? இந்த போட்டு எனக்குரியது தான், மீண்டும் ஒரு முறை நான் இதை மீட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்பட்டானா. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர்கள் தான், நம்ம கர்த்தரால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள் தான். ஆனா ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம யாருக்கோ அடிமையாகி விட்டோம். ஒரு பாவத்து நிமித்தம், நம்ம ஏவாள் செய்த பாவத்து நிமித்தமாக நம்ம எல்லாரும் அந்த பாவத்திலே அகப்பட்டவர்களாக அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம சிக்கி கொண்டோம். ஆண்டவர் நம்ம மீட்கும் பொருளாக அவரையே அர்ப்பணித்து நம்ம மீட்டு கொண்டார். எப்படி அந்த போட்டை மீண்டுமா மீட்டுக்கிட்டாங்களோ அதுபோல ஆண்டவர் நமக்குரியவர்களை மீண்டும் விலைக்கிரயம் செலுத்தி நம்மை மீண்டுமாக அவருக்குள்ள மீட்டு கொண்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. பிரியமானவர்களே, யாருக்கு மரணம் இல்லையா? யாருக்கு துக்கம் இல்லைன்னு சொல்றாங்க? யாருக்கு அலறுதல் வருத்தம் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா, மீட்டெடுக்கப்பட்டவர்களுக்கு, கர்த்தரால் மீட்டெடுக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் மரணம் இல்லை,
துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். மீட்கப்பட்டவர்களின் கண்ணீர் யாவையும் ஆண்டவரே துடைப்பாராம். மரணம் என்ன, சில வேளைகள்ல குடும்பங்கள்ல தொடர்ந்து மரணம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். என்ன, ஏதோ ஒரு விதமான சாபம். சில குடும்பத்தை நீங்க பாத்தீங்கன்னா விதவைகள் அநேகர் இருப்பாங்க. என்ன, திருமணமானவர்கள், திருமணமான ஒரு 40-45 அந்த வயசுலலாம் மரணம் ஏற்பட்டு அவர்கள் மரித்து கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட தலைமுறை சாபங்கள் இனி இருப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மரணம் இனி நம்மை ஆளுகை செய்வதில்லை. தலைமுறையாக வந்த அந்த சாபக்கட்டு இனி வருவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாருக்கு மரணம் இல்லையா? மீட்டெடுக்கப்பட்டவர்களுக்கு இனி மரணம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா துக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. என்ன, நம்ம வந்து ஒரு அம்மா சொன்னாங்களாம், ஒரு அம்மா சொன்னாங்க என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு குடிகார கணவர், சரியா? அப்போ காலையில 10 மணி ஆயிட்டா உடனே குடிக்கிறதுக்கு கிளம்பிடுவாங்களாம். அப்போ அந்த அம்மாவுக்கு ரொம்ப கவலையா இருக்குமா, எப்போ பார்த்தாலும் ரொம்ப சேடா தான் இருப்பாங்க, ரொம்ப ஃபேஸ் ரொம்ப துக்கமா வச்சுக்கிட்டே தான் எப்பவுமே இருப்பாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, ஏதாவது ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஃபோன் வந்துட்டு அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். யாராவது கால் பண்ணி, ஏமா உன் ஹஸ்பண்ட் அங்க குடிச்சிட்டு படுத்திருக்காரு, இங்க குடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க, எனக்கு ஏதாவது ஃபோன் கால் வந்தாலே எனக்கு பயம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க. அடுத்து ஈவினிங் ஆயிட்டா எங்க வந்து நம்மளை அடிச்சிருவாரோ அல்லது நம்மளை திட்டிருவாரோன்னு சொல்லிட்டு பயமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அந்த அம்மா துக்க முகத்தோடையே இருப்பாங்களாம். என்ன, அப்படி இனி அந்த துக்கம் இருப்பதில்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். சிலருக்கு குழந்தை இல்லை அப்படின்னா யாராவது நம்மகிட்ட அதை பத்தி விசாரிச்சிருவாங்களோன்னு ரொம்ப கவலையா இருக்கும். என்ன, அதனால ஒரு விசேஷங்களுக்கு கூட செல்லாதபடிக்கு நம்ம துக்க முகமாகவே இருப்போம். அந்த துக்கம் இனி இருப்பதில்லை, அந்த துன்பம் இனி இருப்பதில்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க கர்த்தரால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு இனி துக்கம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, அலறுதல் இல்லை. எப்போ அலறுதல் வரும், எப்போ பெருமூச்சு வரும்? நம்ம வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், அந்த நோயாளிகளாக இருக்கிறவர்கள் அந்த வியாதியின் கூறு நிமித்தமாக அப்படி புலம்பிட்டே இருப்பாங்க. என்ன, பெருமூச்சு விட்டு, எனக்கு இவ்வளோ பெரிய நோயா, எனக்கு இந்த நோயின் வலியினால தாங்க முடியலையே, எனக்கு நெஞ்சு வலிக்கு தாங்க முடியல, தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலறி கொண்டிருப்பார்கள். பிரியமானவர்களே, நீங்க எல்லாரும் கர்த்தரால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு இனி அலறுதல் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மளுக்கு இவ்வளோ பெரிய நோய் வந்துட்டுன்னு சொல்லி நீங்க கலங்கிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சுகம் தர வல்லவராக இருக்கிறார். அந்த அலறுதலிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர போகிறார். நீங்க எல்லாரும் ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், அவரால் மீட்டெடுக்கப்பட்ட உங்களுக்கு இனி அலறுதல் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, வருத்தம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிலது வருத்தம் எப்போ வரும் ஆக்சுவலா அப்படின்னா, நம்ம ஏதோ ஒன்று நினைச்சிருப்போம், நம்ம நினைச்சது நடக்கலை அப்படின்னா நம்ம வருத்தம் ஆயிரும், சரியா? அதான் வருத்தம். என்ன, நம்ம வந்து சில பிள்ளைங்க நீட் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, நான் நீட் எக்ஸாமில் பாஸ் ஆயிடுவேன், எனக்கு வந்து அந்த கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு சீட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று நினச்சிருப்பாங்க. ஆனால் ரிசல்ட் வந்திருக்கும், அதுக்கு மாறாக நடந்திருக்கும், அவங்க ஃபெயில்னு கூட வந்திருக்கோன்னு. அப்போ அவங்க நினச்சது நடக்கலை அப்படின்னா ரொம்ப வருத்தம் ஆயிரும். யாரோ ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இந்த பிஸ்னஸில் நம்ம நல்லா வின் பண்ணி நல்லா சம்பாதிச்சு நல்லா ஆசீர்வாதமாக நம்ம ஆயிரலான்னு சொல்லிட்டு அவங்க எதையோ ஒன்று எதிர்பார்த்து இருப்பாங்க. ஆனால் அதுக்கு நேர் எதிர்மாறா நடக்கும்போது நமக்கு அது ஒரு ரொம்ப ஏமாற்றமாயிரும், ரொம்ப வருத்தமாயிரும். ஏதோ ஒரு இன்டர்வியூ நம்ம அட்டன் பண்ணியிருப்போம், நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம், நம்ம வந்து யோசிச்சுட்டு இருப்போம், இது 2 நாள் ரிசல்ட் அப்படின்னா 2 நாள்ல ரிசல்ட் அப்படின்னா நம்ம நல்லா யோசிச்சு வச்சிருப்போம், நம்ம வந்து இன்டர்வியூல நல்லா செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அதனால கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இந்த ஜாப் உண்டுன்னு சொல்லி நம்ம நல்லா யோசித்து வச்சிருப்போம். ஆனா ரிசல்ட்ல நம்மளுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய ஏமாற்றம், அது ஒரு பெரிய வருத்தமா இருக்கும். தொடர்ந்து நீங்க வருத்தமான செய்தியை நீங்க கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? தொடர்ந்து உங்களுக்கு இப்படி ஒரு ஃபெயிலியராகவே நடந்துட்டு இருக்குதா?
நீங்க நினைச்சது எதுவுமே நடக்காம ஒரு ஏமாற்றமான சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாம் மீட்டெடுக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு இனி வருத்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயினன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ற. இதுக்கு முன்னக்கூட்டி உங்களுக்கு கண்ணீர் இருந்திருக்கலாம், நீங்க துக்கத்துல இருந்திருக்கலாம், உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல தலைமுறையாக மரணம் ஏற்பட்டு கொண்டிருந்திருக்கலாம், சாபத்துக்குள்ள நீங்க இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு வருத்தத்தினால இருந்திருக்கலாம், நோயின் தாக்கத்துல அலறுதலுக்குள்ள நீங்க இருந்திருக்கலாம். ஆனா அவை எல்லாம் ஒளிந்து போயிட்டு இனிமேல் உங்களுக்கு வருத்தம் இல்லை, அலறுதல் இல்லை, துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். உங்க முகங்களில வழிகிற கண்ணீரை கர்த்தர் தாமே துடைக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஏசப்பா, அந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றிப்பா. அந்த ஜெபம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் ஏசப்பா. உம்மால் மீட்கப்பட்டவர்களுக்கு அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, துக்கம் இல்லை நீங்க சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். இனி பிள்ளைகள் நல்ல சாபம் இல்லாமல் நல்ல ஆசீர்வாதமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆமேன்.